ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹையஸ்ட் பீக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டில், தமிழ்நாட்டில் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் தொட்டப்பட்டாங்கிற ஒரு ஜங்ஷனுக்கு மேலே தான் இந்த பள்ளத்தாக்கு லேண்ட் ஆகிருக்கு. இது வந்து மஸ்ட் விசிட் பிளேஸில் கம்பல்சரியாக ஊட்டியில் இருக்குது. தொட்டப்பட்டான்னா படுகான்னு சொல்லுவாங்க. ஊட்டி லோக்கல் பீப்புளோட படுகர்னு சொல்லுவாங்க. அவங்களோட லாங்குவேஜில் தொட்டன்னா பெருசு, பெட்டானா பிக் மலை, பிக் மவுண்டன் சொல்லுவாங்க. அதுதான் தொட்டப்பட்டா. ஸோ இது படுக லாங்குவேஜில் தொட்டப்பட்டாங்கிறது உங்களுக்கு வந்து அழைக்கப்படுகிறது. இது தொட்டப்பட்டா பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளேஸாக இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. அதே சமயம் டிராஃபிக் அதிகமாகக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீசன் எப்போதும் பார்த்திங்கன்னா செப்டம்பர், ஜூன், இந்த மாதிரி ஏப்ரல், மே கம்பல்சரியாக வரலாம். வின்டரில் வந்திங்கன்னா ரொம்ப என்ஜாயாக இருக்கும். அவ்வளோ ஒரு மிஸ்டியாக இருக்கும். நம்ம இதிலே ஒரு ஃபோட்டோஸ் இப்போ கிளிப்பிங்ஸ் காட்டியிருப்பேன். அவ்வளோ ஒரு மிஸ்டி ப்ளஸ் நம்ம காலு கீழே வரைக்கும் மிஸ்டி நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த பீக்கு நீங்கள் வந்து வின்டரில் தான் வரணும். சம்மரில் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வியூ பாயிண்ட்டு. ஆனால் வின்டரில் வரும்போது வியூ இருக்காது. ஆனால் வந்து நீங்கள் வந்து க்ளவுடியாக நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நிறைய கூட்டங்கள் வரக்கூடிய இடம், நிறைய கடைகள் இருக்குது. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்லா கவர்மெண்ட்லேருந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே போகிறக்கு ஒரு காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் அவங்களோட கவர்மெண்ட் வெஹிக்கிள்லேருந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ஆளுக்கு 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அப் அண்ட் டவுன். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கனாலும் 40 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. பெரிய வெஹிக்கிள் உள்ள அலோவ் பண்ணுறதுல இப்போ அங்கே ஒர்க் நடந்துட்டு இருக்கனால, ப்ளஸ் இப்போ அங்கே வந்து புதுசாக ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஃபாஸ்டாக் நீலகிரியை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இந்த தொட்டப்பட்டா டிஸ்ட்ரிக்டில், தொட்டப்பட்டா நீங்கள் பார்க்க போகிற இடத்துல ஃபாஸ்டாக் உங்களுக்கு அலோடு இருக்குது. ஃபாஸ்டாக் இருந்தால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டே இருக்கலாம். இல்லைனா 40 rupees உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் 8 o'clock தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து அலோவ் பண்ணுறாங்க. அனிமல்ஸ் தொந்தரவு நிறைய இருக்குது. ரீசெண்டாக கூட அனிமல்ஸ் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அதனால் யாருமே வந்து ஏர்லி மார்னிங் அலோவ் பண்ணுறதில்ல. முன்னாடிலாம் ஏர்லி மார்னிங் வந்தால் இங்கே க்ளவுடியாக இருக்கும். அதை பார்க்குறக்கு மக்கள் நிறைய வருவாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஆஃப்டர் 8 o'clock நல்ல கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆன பிறகு தான் உங்களை வந்து எப்பவுமே அலோவ் பண்ணுறாங்க. இந்த தொட்டப்பட்டா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்கும். கீழே இருந்து நீங்கள் இந்த தொட்டப்பட்டாலேருந்து மேலே இருந்து பைனாக்குலர் இருக்குது. அந்த பைனாக்குலர் வியூ பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் பார்க்கலாம், கர்நாடகா பார்டர் பார்க்கலாம், அதே சமயம் கேரளா பார்டர் பார்க்கலாம், ஊட்டி வியூ பார்க்கலாம், குன்னூர் வியூ. இதெல்லாமே வந்து ஒரு பைனாக்குலர் வச்சுருக்காங்க. அந்த பைனாக்குலர் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அந்த சார்ஜஸ் மூலியமாகவே நீங்கள் வந்து பார்த்தா சூப்பராக ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க அலோவ் பண்ண இடத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணால் போதும். அதை தாண்டி வேலி இருக்கும். அந்த வேலியெல்லாம் தாண்டி ரிஸ்க் எடுத்து எந்த ஒரு ரிஸ்க்கும் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சேஃப்டி கிடையாது. அனிமல்ஸ் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அது கீழே வந்து பெரிய பள்ளம். இந்த பள்ளத்தை தாண்டி நீங்கள் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, உங்கள் உயிருக்கு ரிஸ்க்கு. ஸோ அதனால் வந்து எப்போதுமே இந்த வேலியை தாண்டி அவங்க கொடுத்துருக்க லிமிட்டுக்குள்ளே மட்டும் நீங்கள் ரவுண்ட் பண்ணி பழகுங்க. அதை தாண்டி நான் ட்ரெக் பண்ணி போகிறேன், அந்த மாதிரி எந்த ஒரு அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். சேஃப்டி தான் முக்கியம். நீங்கள் டூர் வந்திருக்கீங்க, என்ஜாய் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ அதை வந்து எப்போதுமே ஃபாலோ பண்ணி பழகுங்க. நீங்கள் கம்பல்சரியாக ஊட்டிக்கு வரும்போது இந்த தொட்டப்பட்டா எப்போதுமே ஃபஸ்ட்டு விசிட் பண்ணி பழகுங்க. டிராஃபிக் உங்களுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை லேட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வண்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டைமிங் வேஸ்ட் ஆகும். ஸோ எப்போதுமே ஒரு 7:30 அங்கே தொட்டப்பட்டா ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் தொட்டப்பட்டா முடிச்சுட்டு கீழே போகும்போது பார்த்திங்கன்னா டீ ஃபேக்ட்ரி இருக்குது. இல்லை அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோத்தகிரி வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ எப்போதுமே தொட்டப்பட்டா ஒரு ஃபஸ்ட் விசிட்டாக வச்சுக்கோங்க. 8 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8 o'clock ஜஸ்ட் ஒரு 1 hour கூட போதும் உங்களுக்கு தொட்டப்பட்டா நீங்கள் சுற்றி பார்க்குறக்கு. ஸோ எப்போதுமே சேஃப்டியாக ட்ராவல் பண்ணி பழகுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஊட்டிக்கு வாங்க மக்களே. இப்போ சீசன் இருக்குது. இந்த ஏப்ரல், மே சொல்லவே வேண்டாம். ஊட்டி வந்து எப்போதுமே க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு பீக் சீசன். ஸோ அதனால் வந்து இந்த சீசனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு க்ரௌடு வேண்டாம், அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த தொட்டப்பட்டா முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் க்ரௌடு இல்லாத ஏரியா ஊட்டியில். ஸோ அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே சமயம் உங்களுக்கு வந்து ஜாலியாகவும் இருக்கும், ஒரு சீனரியாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவல் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். இதோட நம்ம கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊட்டி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதை அவங்களோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா அடுத்து வந்து டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் நிறைய இருக்குது. அடுத்து முதுமலை போகிறோம். எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.